Hi guys, welcome to my YouTube channel. ரொம்ப லேட்டாக இந்த ரிவ்யூ வருது. ப்ளீஸ் என்ஜாய். ஸோ சப்ஸ்டான்ஸ், இந்த கதை சிம்பிள் கதை. என்னென்னா, ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஆக்ட்ரஸ் அவளோட லைஃப் 40ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. ஸோ 40ஸ்க்கு அப்புறம் அவளோட அந்த ஃபேம், க்ளோரி எல்லாம் போயிடுது. அவளோட பியூட்டி கொஞ்சம் வயசானதுனால யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவள் ஒரு டான்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, காலையில் 1 2 1 2ன்னு அந்த மாதிரி அவள் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவளுக்கு தெரிய வருது, அவள் ஒரு 18-year-old கேர்ள் வந்து அவளை ரீப்ளேஸ் பண்ணுவான்னு. ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே அவளுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. நான் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எவ்வளோ பேர் என் பின்னாடி இருந்தாங்க, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ அங்கேருந்து அவள் ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறா. ஒரு பாயிண்டில் போனோடனே ஒருத்தனை மீட் பண்ணுறான். அவன் சொல்கிறான், சப்ஸ்டன்ஸ்னு ஒரு ட்ரக் இருக்குது, அதை யூஸ் பண்ணு. அதை யூஸ் பண்ணால் நீ ஒரு 18 வயசு பொண்ணோட பாடிக்கு போயிடுவ. ஸோ 40 வயசு இருக்கிற நீ ஒரு 18 வயசோட பாடிக்கு போவ. ஆனால் நீ ஒரு வாரம் அந்த பாடிலையும், அது 18 வயசில் இருக்கிற பாடிலையும், ஒரு வாரம் இந்த பாடிலையும், இந்த 40 வயசு இருக்கிற பாடிலையும் இருக்கணும். செகண்ட் ரூல் வந்து, இது ரெண்டும் வேறு வேறு ஆளுங்களில் ஒரே ஒருத்தங்க தான். உனக்கு நீ 18 வயசில் இருக்கும் போது நீ வேறு ஆள் மாதிரி இருக்கும், 40 வயசில் இருக்கும் போது வேறு ஆள் மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, 2 பேரும் ஒரே ஆள் தான், அது நீ தான். இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல், ஏதோ ஒரு ஃபுட் கொடுப்பாங்க, அது அந்த பாடிக்கு கொடுக்கணும் நரிஷ்மெண்ட்காக. அது லைக் அந்த பாடிக்கு நரிஷ்மெண்ட்காக கொடுக்கணும், அதுவும் கொடுக்கணும். ஸோ இது 3 ரூல் தான். ஆனால் இம்பார்ட்டண்ட் ரூல், நீங்கள் 2 பேரும் வேறு வேறு ஆள் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரே ஆள்னு அதை மனசில் வச்சுக்கோன்னு சொல்லுவான். ஸோ அங்கேருந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பா பாடி ஹாரர்னு இதை சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு இப்போது த திங்குன்னு ஒரு மூவி இருக்கும், இல்லை அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா பாடியை ஒரு மாதிரி ஹாரிஃபைங்காக காட்டுறது, வியர்ட் வேல காட்டுறது, அதுதான் பாடி ஹாரர்னா. பார்க்கவே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி வியர்டாக தெரியும் அந்த பாடி, இல்லை அவங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி படம் இது. அந்த லைஃப் ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த த்ரில்லாக இருக்கட்டும், இது எங்கேருந்து வருது, லைக் அடுத்து என்ன ஆக போகுது அது தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். அவள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்பா. நாங்களே யோசிச்சுட்டு இருப்போம் படம் பார்க்கும்போது, அது பண்ணாத இல்லை போயிடு பண்ணாதன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவள் அதை தான் பண்ணுவாள். எங்களுக்கு தெரியும் அது தப்பு, அவளுக்கும் எங்கேயோ தெரியும் அது தப்புன்னு, ஆனாலும் அதையும் மீறி அவள் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அது எங்கே போய் முடியுது, அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுது, கடைசியில் ஒரு ஹாரிஃபைங். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருவருப்பு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை சீக்கிரமே உங்களுக்கு க்ரோஸ் ஃபீலிங் வந்துட்டோன்னா இந்த படம் பார்க்காதீங்க. அது என்னோடய சஜஷன். ஏன்னா கடைசி ஒரு 30 minutes ஒரு விஷுவல் காட்டுவானுங்க. அப்பா, அதை பார்த்துட்டு அது தலையை விட்டு போகாது, மைண்டுக்குள்ளே அப்படியே தங்கும். மிச்சப்படி ஆக்டிங் சூப்பர், கேமரா ஒர்க் சூப்பர், ஸ்கிரிப்ட் சூப்பர், ஸ்க்ரீன் பிளே சூப்பர், டைரக்ஷன் சூப்பர், எல்லாமே அமேசிங். ஆமாம், இதில் நியூடிட்டிஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது ஃபேமிலி படம் இல்லை. ஸோ தனியாக உட்காந்து பார்க்குறீங்கன்னா, அதுக்காக பார்க்குறீங்கன்னா பாருங்கள், யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கதையோடு பார்த்தீங்கன்னா, லைக் அது எதுக்கு அங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருமே ரொம்ப அழகாக தான் இருக்காங்க, 2 பொண்ணுங்களும் ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடி ஹாரர் இல்லைனா ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். அண்ட் கிறிஸ்மஸ்க்கு யாருக்கு தெரியும், இது பெஸ்ட் மூவியாக இருக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு. ஸோ பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. Thanks for watching.